Hi friends, welcome to the channel Learning R is Fun. நம்ம போன வீடியோவில் டிப்ளேயர் பேக்கேஜ், அதாவது டைடிவர்ஸில் உள்ள பேக்கேஜஸில் ஒரு பேக்கேஜ், அதை வச்சுட்டு எப்படி டேட்டா மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்தோம். அதில் சில ஃபங்க்ஷன்ஸ் ஃபில்டர், ஸ்லைஸ், அரேஞ்ச், செலக்ட் இதெல்லாம் பார்த்தோம். மீதி உள்ள இம்பார்ட்டண்ட் ஃபங்க்ஷன்ஸை இன்றைக்கி வீடியோவில் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இந்த செகண்ட் செஷனே நம்ம டைடிவர்ஸ், மேக்ரிட்டார் இந்த ரெண்டு பேக்கேஜையும் லோட் பண்ணுறது வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு டிஎஃப்னு ஒரு டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுவோம். அதில் நம்பர்ஸ் 1 to 12 லெட்டர்ஸ் 1 to 12 எடுத்துப்போம். 2 காலம் கிடைக்கும். இப்போ ஃபில்டர் பற்றி பார்ப்போம். ஃபில்டரில் முதல்ல எந்த டேட்டா ஃபில்டர் பண்ணணும்னு சொல்கிறோம், அப்புறம் க்ரைட்டீரியன் கொடுக்கணும். க்ரைட்டீரியன் இங்கே நம்பர்ஸ் கிரேட்டர் தென் 8ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ உங்களுக்கு நம்பர்ஸில் 8க்கு மேலே உள்ளது இந்த கரஸ்பாண்டிங் லெட்டர்ஸ் இதெல்லாம் கிடைக்குது. இப்போ 2 க்ரைட்டீரியா கொடுக்குறோம். நம்பர்ஸ் கிரேட்டர் தென் 8, லெட்டர்ஸ் ஜே மட்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்போம். அப்போது ஒரு ரோ தான் கிடைக்கணும் உங்களுக்கு. ஸோ அப்போ இந்த 2 க்ரைட்டீரியாவும் இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகணும், இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா ஆம்பர்சண்ட் போட்டு நம்ம லாஜிக்கை பில்ட் பண்ணலாம். பட் ஃபில்டரில் அந்த லாஜிக் தேவையில்லை, கமா போட்டாலே போதும். ஸோ அதுதான், ஸோ சேம் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் திஸ் ஆர் திஸ்ன்னு லாஜிக் போடணும்னு வச்சுங்க, அப்போ நீங்கள் வேறு வழி இல்லை, நீங்கள் இந்த ஆர் ஆப்ரேட்டரை போட்டு தான் ஆகணும். இப்போ நம்பர்ஸ் கிரேட்டர் தென் 5 அல்லது இன்னொரு க்ரைட்டீரியா என்னன்னு பார்ப்போம். லெட்டர்ஸ் பர்சன்டேஜ் இன் பர்சன்டேஜ் சிஏபி. இப்போது இந்த ஏஆர்பி இந்த ஒரு வெக்டர், இப்போ சி கன்கட்டினேஷன் ஆஃப் ஏ அண்ட் பின்னு போட்டால் ஒரு வெக்டர், அந்த வெக்டரில் லெட்டர்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ 1 by 1 லெட்டர்ஸ் வெரிஃபை பண்ணும்போது ஏவும் பியும் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த 2 ரோஸ் எடுத்துக்கணும். அந்த 2 ரோஸில் நம்பர்ஸ் கிரேட்டர் தென் 5 இருந்தால் அது உங்களுக்கு வரணும். இப்போ ஆண்டுன்னு போடாமல் நம்ம ஆர்னு போட்டுக்கனால திஸ் ஆர் திஸ், ஐதர் நம்பர் கிரேட்டர் தென் 5 இருக்கணும் அல்லது ஏ அண்ட் பியாக இருக்கணும். ஸோ இதுதான் க்ரைட்டீரியா. உங்களுக்கு இங்கே ஏ அண்ட் பி இருக்கிறதுனால 1 and 2 வந்துருச்சு, நம்பர் பெருசாக இல்லைனாலும். மற்றபடி கிரேட்டர் தென் 5 எல்லாம் வந்துருச்சு. ஸோ இந்த ஆர் க்ரைட்டீரியாவில் இந்த மாதிரி கிடைக்குது ஃபில்டரில். இப்போது எம்டி கார்ஸ் டேட்டா செட்டை நம்ம டிபிள் ஆக்கிடுவோம், அதை டிஎஃப்பில் ஸ்டோர் பண்ணிவிடுவோம். இப்போது டிஎஃப்பில் நமக்கு எம்டி கார்ஸ் இருக்குது. ரோ டாட் நேம்ஸ் எம்டி கார்ஸ் பண்ணோன்னா நம்ம ரோ நேம்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதை டிஎஃப் டாலர் கார் நேம்ஸ்னு போட்டு அதில் ஸ்டோர் பண்ணோன்னு வச்சுங்க, ஈக்குவல் டு அசைன் பண்ணலாம். இந்த மாதிரி அசைன் பண்ணலாம், இப்படியும் அசைன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும், ஒரு காலம் க்ரியேட் ஆகும். மியூட்டேட்லாம் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக காலம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ 12 வேரியபிள் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது காம்பவுண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். செலக்ட் 12, அதாவது 12th காலம், இப்போ லேட்டஸ்ட்டாக போட்ட அந்த காலம், அப்புறம் 1லேருந்து 11 எம்பிஜிலேருந்து ஆரம்பித்து லாஸ்ட் காலம் வரை. இது இந்த ஆர்டரில் நமக்கு இந்த டிஎஃப்லேருந்து எடுத்து திருப்பி டிஎஃப்பில் போட்டுருன்னு சொல்கிறோம். அப்போ ரீஅரேஞ்ச் பண்ணிடுறோம் பேசிக்கலாக. இதை பண்ணிவிட்டு இப்போ நம்ம டிஎஃப்பை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டிஎஃப்பை கார் நேம்ஸ் முதல்ல வந்துருச்சு, எம்பிஜிலேருந்து ஆரம்பித்து எல்லா டேட்டாவும் வந்துருச்சு. ஓகே, இப்போ இதையே வேறு மாதிரியும் அச்சீவ் பண்ணலாம். அதுதான் இந்த கோடு. இந்த கோடில் என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். ட்ரிபிள் எம்டி கார்ஸ் ரோ நேம்ஸ்னு போட்டிருக்கோம். அதாவது எம்டி கார்ஸில் உள்ள ரோ நேம்ஸு ஒரு காலம், அந்த எம்டி கார்ஸில் உள்ள எல்லா காலமும் இதெல்லாம் சேர்த்து ஒரு ட்ரிபிள் ஃபார்ம் ஆகும். அது திருப்பி மியூட்டேட் ஃபங்க்ஷனுக்கு வரும். அந்த டேட்டாவில் கார் நேம்ஸ் ரோ டாட் நேம்ஸ் எம்டி கார்ஸ்ன்ற அந்த காலத்தினுடைய நேமை கார் நேம்ஸ்னு மாற்றிடுறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இதில் மியூட்டேட்டில் வேறு ஒன்றும் ஆகலை, ஜஸ்ட் நேம் தான் சேஞ்ச் ஆகுது. அது திருப்பி செலக்ட் 12, 1, 11 போடுறோம். ஸோ இப்படி பண்ணாலும் இந்த ஹோல் திங் என்ன வருமோ அதை நம்ம டிஎஃப்பில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இதையே தான் வேறு மாதிரி செஞ்சுருக்கோம் இங்கே. ஓகே, அதாவது இந்த 3 ஸ்டெப்ஸில் செஞ்சதை இங்கே செஞ்சுருக்கோம். ஓகே, அதாவது நம்ம பைப் ஆப்ரேட்டர் இருக்குன்றதுனால காம்ப்ளிகேட்டாக கொண்டு போகணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பும் போடலாம். சில சமயங்களில் பைப் ஆப்ரேட்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இப்போ அங்கே பாருங்கள் டிஎஃப் செலக்ட் 1 3. அப்போ 1லேருந்து 3 வரைக்கும் உள்ள காலம்ஸை செலக்ட் பண்ணுறோம். அதில் MPG greater than 20, சிலிண்டர் equal to 6, அது மாதிரி உள்ள டேட்டாவை மட்டும் நம்ம டிஸ்பிளே பண்ண சொல்கிறோம். ஸோ 3 காலம் சொன்னபடி கிடச்சிருச்சு. 1லேருந்து 1 2 3. அதில் MPG greater than 20, ஆமாம் அது மட்டும் கிடச்சிருக்கு. சிலிண்டர் 6 இருக்கணும்னு சொல்கிறோம், அதான் வந்துருச்சு. இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கோம், ஃபில்டர் மாதிரில் பண்ணுறோம். MPG greater than 20, சிலிண்டர் 6, இந்த டேட்டாவெல்லாம் டிஎஃப்லேருந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த டேட்டாவில் நமக்கு 1லேருந்து 5 காலம் மட்டும் வேணும்னு கேட்குறோம். ஸோ அதே இந்த 3 தான் அதில், ஆனால் 5 காலம் உங்களுக்கு கிடச்சிருக்கு. இதுதான் வித்தியாசம். ஓகே, மியூட்டேட் வச்சு புது காலம் க்ரியேட் பண்ணி போடுவோம். இதில் என்ன பண்ணுவோம், மியூட்டேட் கிலோமீட்டர்ஸ் பர் லிட்டர், அது வந்து இந்த 0.42 மல்டிப்ளைட் பை MPGன்னு போட்டிங்கன்னா அது மைல்ஸ் பர் கேலனை கிலோமீட்டர்ஸ் பர் லிட்டராக மாற்ற முடியும். KPL அப்படின்ற காலத்தில் MPG காலத்திலேருந்து உருவாக்குறோம். அந்த KPL காலத்தை இந்த டிஎஃப்ல லாஸ்ட் காலமாக வரும். அதுக்கு பிறகு என்ன பண்ணியிருக்கோம், இங்கே அந்த டேட்டா இங்கே வருது. இல்லை 12 காலம் இருக்கும், இல்லை 13 காலம் இருக்கும். டிஎஃப்ல ஆல்ரெடி 12 காலம் இருக்குது, இந்த KPL ஒரு காலம். ஸோ 13வது காலம் KPL. இதில் செலக்ட் ஸ்டார்ட்ஸ் வித் கேன்னு போட்டிருக்கோம். ஸோ எந்த காலம்லாம் எந்த காலம் ஹெடர்ஸில் K இருக்குது ஸ்டார்டிங்கில், அது மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். பார்த்தீங்கன்னா மற்ற காலம் நேம்ஸ் எதுலேயும் K ஸ்டார்ட் ஆகலை, KPL தான் இருக்குது. ஸோ அது மட்டும் டிஸ்பிளே ஆகுது. இதை முதல்ல கொண்டு வந்துட்டு மீதி எல்லாம் வேணும்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள் என்ன ஆகுது பார்ப்போம். இதில் அதே தான், பட் செலெக்ஷன் ஆஃப் காலம்ஸில் வித்தியாசப்படுத்துகிறோம். இப்போ கார் நேம் ஃபஸ்ட்டு வந்து கார் நேம்ஸ் அது வந்துருச்சு. அப்புறம் 13 வந்து இப்போ KPL நம்ம க்ரியேட் பண்ணது. அப்புறம் 2லேருந்து 12னா MPGலேருந்து வந்துருச்சு. ஸோ மைல்ஸ் பர் கேலன் பக்கத்துலேயே KPL வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம மியூட்டேட் வச்சு புது காலம் க்ரியேட் பண்ணலாம். அதை எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கொண்டு வந்து பொசிஷன் பண்ணலாம். டிரான்ஸ்மியூட்னு ஒன்று இருக்குது ஃபங்க்ஷன். அதில் இந்த மாதிரி புது காலம் க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னு பாருங்கள், அந்த காலம் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். எதை நம்ம டிரான்ஸ்மியூட் பண்ணோமோ அதை மட்டும் கிடைக்கும். அதுதான் இதில் ரிசல்ட். நம்ம இப்போ பல்காக காலம்ஸை ரீலொக்கேட் பண்ண முடியும். அதுதான் இதில் பார்க்க போகிறோம். டிஎஃப்பில் அதே மாதிரி 12 வேரியபிள்ஸ் இருக்குது. ரீலொக்கேட் பண்ணணும். என்ன, கார் நேம்ஸு இங்கே டாட் பிஃபோர் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட். அந்த டாட் பிஃபோர்ன்றது இங்கே வெயிட்னு கொடுத்துருக்கோம். ஸோ வெயிட்டுக்கு முன்னாடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எதை, கார் நேம்ஸை. அப்புறம் அப்படி க்ரியேட் பண்ண அந்த டேட்டா செட்டில் வெறும் 4 ரோ மட்டும் காட்டுன்னு சொல்லி கேட்குறோம். இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த கார் நேம்ஸுன்ற இந்த காலம் நேம் வெயிட் அப்படின்ற அந்த காலமுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்துடுச்சு. ஏன்னா இந்த டாட் பிஃபோரில் நம்ம அந்த மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். இப்போ டாட் ஆஃப்டரில் வெயிட்னு ஸ்பெசிஃபை பண்ணுவோம். அப்போ வெயிட்டுக்கு அப்புறம் சொல்கிறோம். வெயிட்டுக்கு அப்புறம் என்ன வரணும், 1 to 4. ஸோ ஃபஸ்ட்டு 4 காலம்ஸு இந்த வெயிட்டுக்கு அப்புறம் வரணும்னு சொல்லி கேட்குறோம். ஹெட் 5ன்றதுனால 5 ரோ கிடைக்கும் உங்களுக்கு, அவ்வளோதான். இப்போ இங்கே பாருங்கள், வெயிட்டுக்கு அப்புறம் கார் நேம்ஸ் MPG சிலிண்டர் இந்த நோன் 1 to 4 காலம்ஸு இங்கே கிடைக்கும். இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம், 1 to 2 இதை ரீலொகேட் பண்ணோம். ஆஃப்டர் 5, ஸோ 5th காலம் எதுவோ அதுக்கப்புறம் இந்த 1 2 காலம் வேணுன்றோம். இப்போ இங்கே பார்த்துப்போம். முதல்ல இது ஃபஸ்ட்டு, இது செகண்ட் காலம், 3rd 4th 5th. ஸோ HP. ஸோ HPக்கு பிறகு இதுவும் வரணும். அப்போ சிலிண்டரில் ஆரம்பிக்கும், சிலிண்டர் டிஸ்பிளே HP, அப்புறம் இது ரெண்டும் வரும். ஸோ இது பார்ப்போம். சிலிண்டர் டிஸ்பிளே HP, அப்புறம் இந்த சொன்னபடி கார் நேம்ஸ் MPG வந்திருக்கு, இந்த 1 and 2. ஸோ இந்த மாதிரி பல்காக ரீலொகேட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். இப்போ அடுத்தது குரூப் பை. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபங்க்ஷன். இப்போ என்ன செய்வோம், எம்டி கார்ஸில் சிலிண்டர் வைஸு நம்ம குரூப் பண்ணி பார்ப்போம். அதை திருப்பி பை _ சிலிண்டர் அப்படின்றத ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ பை _ சிலிண்டர் க்ரியேட் ஆகிடுச்சு. என்ன தான் க்ரியேட் ஆகிருக்குன்னு பார்ப்போம்.
இது ஒரு ட்ரிபிள் கிரியேட்டாக இருக்குது. ஓகே, அதில் குரூப்ஸ் இருக்குது, 3 குரூப் இருக்குது, சிலிண்டர் குரூப் 3. பட் டேட்டாலாம் அப்படியே தான் இருக்குது, இதில் ஒன்றும் ட்ராமாட்டிக்காக சேஞ்ச் கிடையாது. பட் குரூப்ஸ் 3 குரூப்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, சிலிண்டரை பேஸ் பண்ணின்ற விவரத்தை மெமரியில் வச்சுருக்காங்க, டிஸ்பிளேயில் ஒன்றும் காட்டலை. சரி, அப்போ எதுக்கு உபயோகப்படும் இது? அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அடுத்தது, இப்போது இந்த பை அண்டர்ஸ்கோர் சிலிண்டரில் இந்த 3 குரூப் ஃபார்ம் ஆகிருக்கு, டேட்டா அப்படியே தான் இருக்குது. அதை நம்ம சம்மரைஸ்ன்ற ஃபங்க்ஷனுக்கு கொடுப்போம். இப்போ சம்மரைஸ் ஃபங்க்ஷனில் முதல்ல இந்த டேட்டா வந்துடும். அதுக்கு பிறகு எப்படி சம்மரைஸ் பண்ணணும்? டிஸ்பிளேஸ்மெண்ட் காலமை அதனுடைய ஆவரேஜ் கண்டுபிடிச்சி அதை மீன் நம்ம ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அந்த நேமில் ஸ்டோர் பண்ணணும். அதேமாதிரி ஹெச்பி காலம் இருக்குது இல்லையா, அந்த காலம்னுடைய ஆவரேஜ் எடுத்து அதை ஹெச்பி மீன்னு ஸ்டோர் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். இப்போ உங்களுக்கு சிலிண்டர் 4ல் அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கூட்டி அதனுடைய மீன் கிடைக்குது, ஹெச்பியினுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கூட்டி அதனுடைய மீன் இங்கே கிடைக்குது. இந்த டேட்டாவில் 32 ரோவில் எந்த ரோலாம் சிலிண்டர் 4 இருக்கோ அதெல்லாம் நம்ம எடுத்து அதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட்லாம் எடுத்து கூட்டி அதனுடைய ஆவரேஜ் கண்டுபிடிச்சா அப்படி வரும். இந்த மாதிரி உங்களுக்கு அந்த குரூப் என்ன ஸ்பெசிஃபை பண்ணியிருக்குமோ அந்த குரூப் படி இந்த அக்ரிகேஷன் நடக்குது, அது சம்மரைஸ். ஓகே, இப்போ ஃபில்டர் பண்ணுவோம். இதிலேயே டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும், அந்த மாதிரி நம்ம கேட்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபில்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டிருக்கோம். இந்த பை சிலிண்டர் குரூப் 3 இருக்குது. ஸோ அப்போ 4 சிலிண்டர் இருக்கிறதுல மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் எது, 6 சிலிண்டர்ஸில் மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் எது, 8 சிலிண்டர் மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் எது, இந்த மாதிரி 3 ரெக்கார்டு நமக்கு கிடச்சிருக்கு. இந்த ரிசல்ட்டை வெரிஃபை பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணுவோம், இந்த டேட்டாவை காம்பவுண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணுவோம். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பை குரூப் ட்ரூன்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணுவோம். இப்போது இந்த பை சிலிண்டர் என்ன இருக்குது, அந்த டேட்டாவை நம்ம வெரிஃபை பண்ணி பார்ப்போம். இந்த பை சிலிண்டர் டேட்டா இப்போ நமக்கு இருக்குது. இதில் பை குரூப் ட்ரூன்னு சொன்னதுனால 44444ன்னு இருக்கு பாருங்கள், அந்த குரூப் படி ரெக்கார்டு ஆயிருக்கு. அதில் இங்கே என்ன செஞ்சுருக்கோம், மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு கேட்டிருக்கோம். ஸோ இந்த 4ல் மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். $147 இருக்குது இங்கே, அந்த 147 இங்கே இருக்குது. அடுத்தது 6ல் 258 இருக்குது. ஸோ 6 எல்லாம் பார்த்துட்டே வருவோம். 6ல் 258 இருக்குது, அந்த 258 தான் இங்கே வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம குரூப்பு கொடுத்துட்டு இந்த அரேஞ்ச் சொன்னோன்னா என்ன ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொன்னோமோ அந்த ஆர்டரில் உங்களுக்கு கிடைக்கும். குரூப்பை கூடிய மட்டும் அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 444 இருக்குது, அப்புறம் 6 வந்துட்டு திருப்பி 4 வருது. ஏன்னா இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ அதிகம், அதனால் அரேஞ்ச்மெண்ட்டு பிரதானம். அதுக்கு பிறகு அந்த சிலிண்டர் குரூப்பை அவங்க காட்டுறாங்க. இதுதான் இதில் உள்ள அரேஞ்ச்மெண்ட்டு. ஓகே, அடுத்தது இந்த குரூப்பிங்கை நம்ம ரிமூவ் பண்ணோன்னா அன்குரூப்னு யூஸ் பண்ணலாம், அவ்வளோதான். இப்போ பை சிலிண்டர் இருக்குது, இந்த டேட்டாவை நம்ம பார்த்தோன்னு வச்சுங்க. இதில் இந்த இடத்துல குரூப்டு டிஎஃப்னு காட்டியிருக்கு. நம்ம அன்குரூப் பண்ணிட்டோமே, ஆனால் இன்னும் குரூப்டுன்னு காட்டுதே அப்படின்னு பார்த்தா அதுக்கு ரீசன் இந்த பை அண்டர்ஸ்கோர் சிலிண்டரை அன்குரூப் ஃபங்க்ஷனுக்கு கொடுத்துட்டு அதை பை அண்டர்ஸ்கோர் சிலிண்டரில் சேவ் பண்ணல. நம்ம அப்படி சேவ் பண்ணியிருந்தோன்னா, அதை காம்பவுண்ட் ஆப்ரேட்டர் கொடுத்துருந்தோன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது ஆயிருக்கும். இப்போ நம்ம இதை டிஸ்பிளே தான் பண்ண வச்சுருக்கோம். ஸோ டிஸ்பிளே பண்ண வச்ச இந்த டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா குரூப்புன்னு காட்டலை. அன்குரூப் சொன்னதுக்கப்புறம் இந்த பை சிலிண்டர் கிடச்சிருக்கு, ஆனால் அதில் குரூப்புன்னு ஒரு லைன் இல்லை. பட் இதே ரிசல்ட் பை அண்டர்ஸ்கோர் சிலிண்டருக்குள்ளே போகலை. ஏன் போகலைன்னா இங்கே காம்பவுண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணல. இப்போ இதை நம்ம செலக்ட் பண்ணி காப்பி, இப்போ இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம காம்பவுண்ட் ஆப்ரேட்டர் போட்டுருவோம்.
இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போது அன்குரூப் ஆயிடுச்சு. இப்போ இந்த பை சிலிண்டர் இதில் நம்ம பார்த்தோன்னா இங்கே குரூப்டுன்ற இன்ஃபர்மேஷன் இல்லை பாருங்கள். அந்த ஒயிட் பாக்ஸ் இருக்குல்ல, அந்த ஒயிட் பாக்ஸ்க்குள்ளே குரூப்டுன்னு இல்லை. முன்னாடி குரூப்டுன்னு இருந்தது. இதுதான் வித்தியாசம். இப்போ அடுத்து சம்மரைஸில் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதில் டேட்டா இந்த டிஎஃப் டேட்டா ஃப்ரேமை குரூப் பை கொண்டு வந்து சிலிண்டர் பேசிஸில் குரூப் பண்ணுவோம். அப்புறம் அதிலிருந்து சிலிண்டர், எம்பிஜி, ஹெச்பி இந்த 3 காலம் மட்டும் செலக்ட் பண்ணுவோம். அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சம்மரைஸ் பண்ணுவோம். இப்படி சம்மரைஸ் பண்ணும்போது இந்த சிலிண்டர் தான் இங்கே குரூப் வேரியபிள். அதுபடி இங்கே சம்மரைஸ் ஆகும். எம்பிஜி சம்மரைஸ் ஆகும், ஹெச்பி சம்மரைஸ் ஆகும். இங்கே NA.RM இஸ் ட்ரூன்னு சொல்லும்போது என்ன அர்த்தம்னா, ஏதாவது மிஸ்ஸிங் வேல்யூ இருந்தால் அதை வந்து ரிமூவ் பண்ணிவிடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு மீன் கண்டுபிடின்னு சொல்கிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இதெல்லாம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு அது நினச்சபடி சம்மரி கிடச்சிருச்சு. 4, 6, 8 இந்த 3 சிலிண்டர் குரூப்லேயும் எம்பிஜி, ஹெச்பி அதனுடைய மீன் நீங்கள் எதிர்பார்த்தபடி கிடச்சிருச்சு. இப்போ சார்ட்டிங் பற்றி பார்க்கலாம். இப்போது எம்டி கார்ஸ் அரேஞ்ச் எம்பின்னு இருக்குது, எம்பிஜின்னு இருக்குது இந்த இடத்துல. அதாவது இந்த டேட்டா எடுத்து எம்பிஜி படி சார்ட் பண்ணுன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம இந்த டேட்டாவை பார்த்தோன்னா எம்பிஜி 10லேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருப்பாங்க. இப்போ சிலிண்டர் ஹெச்பி ரெண்டுத்தையும் வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ண சொல்கிறோம். அதுலேருந்து சிலிண்டர் ஹெச்பி காலம் மட்டும் காட்ட சொல்கிறேன். ஸோ சிலிண்டர் முதல்ல 4, அந்த சிலிண்டர் 4க்குள்ளே ஹெச்பி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்புறம் சிலிண்டர் 6க்குள்ளே ஹெச்பி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அந்த மாதிரி அரேஞ்ச் ஆகுது. இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் 103ல் இருக்கிறது பார்க்கலாம். இது சிலிண்டர் ஹெச்பி அதே மாதிரி தான் செலக்டும் பண்ணிட்டோம். இதில் டிஸ்டிங்க்ட் கேட்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 466, 466 2 என்ட்ரி இருக்குது. இது 2 என்ட்ரிக்கும் நம்ம டிஸ்டிங்க்ஷன் டேட்டா கேட்குறோம். அப்படி கேட்கும்போது இந்த இடத்துல அந்த சேம் என்ட்ரி இருக்கிறது வராது. ஸோ 466 ஒரு என்ட்ரி தான் வரும், அடுத்த என்ட்ரி வராது. ஓகே, அடுத்தது இந்த எம்டி கார்ஸ்லேருந்து இது எல்லாம் அதே தான், ஆனால் ஒரு டேபிளில் கொண்டு வான்னு சொல்லி கேட்குறோம். ஸோ இங்கே ஒரு டேபிளில் உங்களுக்கு கிடைக்குது. சிலிண்டர் 468 ஹெச்பி, அதாவது 4 சிலிண்டர் உள்ள கார்களில் 52 ஹெச்பி உள்ளது 1, 62 ஹெச்பி உள்ளது 1, அந்த மாதிரி உங்களுக்கு டீட்டெயில் கிடைக்கும். ஸோ டீப்ளேயர் நம்ம இது வரைக்கும் பார்த்ததில் பலவிதமான வெர்ப்ஸை நம்ம கவனிச்சிருக்கோம். அதாவது ரோஸில் ஆப்ரேட் பண்ணுறது, காலம்ஸ் செலக்ட் பண்ணுறது, அப்புறம் பிளாக் ஆஃப் காலம்ஸை அரேஞ்ச் பண்ணுறது, புதுசாக காலம்ஸை க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விதமான ஆப்ரேஷன்ஸும் நம்ம செய்ய செய்ய இந்த வெர்ப்ஸினுடைய இம்பார்ட்டன்ஸ் நமக்கு புரியும். டேட்டாவை நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம மேனிப்புலேட் பண்ணி நம்ம ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பேசிஸ் வச்சுட்டு நம்ம அடுத்து இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க போகிறது விஜுவலைசேஷன், பிளாட்ஸ். இந்த பிளாட்டிங் பார்த்துட்டு பேஸ் ஆரில் எப்படி இருக்குது, அப்புறம் பேக்கேஜஸில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு ggplot2 அப்படின்ற இம்பார்ட்டண்ட் பேக்கேஜை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடுத்து வர வீடியோக்களில். இதுவரை இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை வணக்கம்.